ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். 1998ஆவது வருஷம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ராம்குமார் அன்கித் மற்றும் நிர்மலா தேவிக்கு ஒரு சின்ன பையன் பிறகுறான். இந்த பையனுக்கு 3 சிஸ்டர்ஸ். இவங்களோட லைஃப் ரொம்ப நார்மலாக போகுது. இவங்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்காக இருக்கிறாரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். 7வது வயசு வரைக்கும் இந்த பையனோட வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃபாக போயிட்டுருக்கு. பட் 7வது வயசில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இந்த பையனோட மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னா தான் ஒரு ரெஸ்லர் ஆகணுன்றது. இந்த கனவு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு, 2012வது வருஷத்தில் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வின் பண்ண யோகேஸ்வர் தத். எப்படியாச்சும் நம்மளும் யோகேஸ்வர் தத் மாதிரி ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகிடணும் அப்படின்ற கனவுகளோட தன்னோட பள்ளி படிப்பையும் இந்த பையன் தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறான். அப்போ தான் 2015வது வருஷம் ஜனவரி மாதம் டியூஷன் போயிட்டு திரும்பி வர வழியில் டிராக்டர் மோதி இவனுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. இந்த விபத்தில் 53 நாட்கள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்குது. இந்த விபத்தோட காரணமாக தன்னோட ஒரு காலையும் இந்த பையன் இழக்கிறான். 7வது வயசில் அப்பா, 17வது வயசில் கால். இப்படி 2 மிகப்பெரிய விஷயங்களை இழந்த இந்த பையன் அதோடு சேர்ந்து தன்னுடைய ரெஸ்லர் ஆகணுன்ற கனவையும் இழக்கிறான். இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிக்கும் போது தான் இவன் தன்னோட காலுக்கு செயற்கை காலை பொறுத்துக்கிறதுக்காக புனேக்கு ஒரு பயணம் போகிறான். இந்த பயணம் முடிஞ்சு இவன் ஒரு காலேஜில் சேர்றான். அந்த காலேஜில் தான் இவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. அப்படி இந்த காலேஜில் அவன் யாரை சந்தித்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ்குமார் அப்படின்னு ஒரு பேரா அத்லெட்டாக சந்திக்கிறான். இந்த அத்லெட்டை சந்தித்ததுலேருந்து தானும் ஏன் அத்லெட்டிக்ஸில் ஒரு பெரிய ஆளாகக்கூடாது அப்படின்ற எண்ணம் இந்த பையனுக்கு வருது. இதற்காக 2017ஆம் வருஷம் டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நிதின் ஜெய்ஸ்வால் அப்படின்ற ஒருத்தரோட ட்ரைனிங்கையும் எடுத்துக்கிறான். 2019வது வருஷத்துலேருந்து நேஷ்னல் சர்க்கியூட்லையும் ஜாவ்லின் போட்டிகளில் கலந்துக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்லேயும் அவனை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதிலிருந்து இவனுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. இவன் கெரியரை ஸ்டார்ட் பண்ண அந்த 2019வது வருஷத்துலேயே இட்டாலியில் நடக்கிற கிராண்ட் பிரிக்ஸ் விளையாட்டுகளை முதல் தடவையாக அவன் பங்கெடுத்துக்கிறான். அந்த போட்டியிலேயே ஹீ வான் சில்வர் மெடல். அது மட்டும் இல்லை, ஹீ கிரியேட்டட் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் F64 கேட்டகரி. இதுக்கப்புறம் அதே வருஷத்தில் துபாயில் நடந்த வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்லேயும் ஹீ ப்ரோக் இஸ் ஓன் ரெக்கார்ட் அகெயின் அண்ட் காட் அ சில்வர் மெடல். கோவிட் காரணங்களால் 2020ஆம் ஆண்டு நடக்க இருந்த சம்மர் பேரா ஒலிம்பிக்ஸ் போட்டி டோக்கியோவில் 2021ஆம் ஆண்டு நடக்குது. இதுலேயும் இந்த பையன் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் 68.55 மீட்டர் ஜாவ்லின் த்ரோ வீசி அந்த ஒலிம்பிக்ஸோடைய கோல்டு பதக்கத்தையும் அவன் வேர்ல்டு ரெக்கார்டோட சேர்த்து வின் பண்ணுறான். ஒலிம்பிக்கில் கோல்டு வின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் என்ன பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது அதே வருஷம் ஓப்பன் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் தான் இதுக்கு முன்னாடி வீசின 68.55 மீட்டரை 68.62 மீட்டருன்ட்டு 4வது முறையாக தன்னுடைய வேர்ல்டு ரெக்கார்டை உடச்சி மறுபடியும் புதுசாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணுறான். இதுக்கப்புறம் 2023ஆவது வருஷம் நடந்த பேரா அத்லெட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மறுபடியும் தங்கப்பதக்கத்தை முறையாக இந்த பையன் வின் பண்ணுறான். இது மட்டும் இல்லாமல் அந்த வருடம் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 73.29 மீட்டர் அவர் வீசின அந்த த்ரோ தான் இன்னைக்கு வரைக்கும் பேரா ஒலிம்பிக் போட்டியில் வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. 2024ஆவது வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் கோல்டு இந்த பையன் அடிக்கிறான். 2024ஆவது வருஷம் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயும் கோல்டோட திரும்பி வந்த இந்த பையன் அடுத்து பேரா ஒலிம்பிக்ஸ் 2024லேயும் கலந்துக்கிறான். இந்த போட்டியில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃப்ளாக் பேரரே இந்த பையன்தான். 2024 இவன் மேலே இவன் கண்டிப்பாக கோல்டு அடிப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட எக்கச்சக்க ரசிகர்கள் அந்த போட்டியை பார்க்குறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி நேற்று அந்த போட்டி நடந்தது. அதில் தன்னுடைய முதல் த்ரோலையே 68.55 மீட்டர் மறுபடியும் வீசி பேரா ஒலிம்பிக்கோடைய ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறான். அது மட்டும் இல்லை,
அடுத்த த்ரோலேயே 70.59 மீட்டர் என்று அதுக்கு முன்னாடி த்ரோவில் அவன் பண்ண அந்த ரெக்கார்டை மறுபடியும் உடைச்சு இந்த வருடமும் கோல்டோட நம்மளுடைய இந்தியாவுக்கு திரும்ப இருக்கிற இந்த ஒரு மனிதர் சுமித் அன்கிட். 2005 சுமித் அவங்களுடைய அப்பாவை இழந்துட்டார். 2015 தன்னோட காலையும் இழந்துட்டார். ஆனால் சுமித் இழக்காத ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு முக்கியமான காரணம் அவருடைய அம்மாவும் அவரோட ஃப்ரெண்டும். இப்படி தன்னுடைய நம்பிக்கையை ஒரு மிகப்பெரிய சக்தியாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து விடாமுயற்சியையும் உழைப்பையும் போட்டு இன்று சுமித் நம்ம எல்லாரோட மனசுலையும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறார். ஓகே, இந்த ஒரு வீடியோவை நீ ஏன் பேசுகிற, ஏன் சுமித்தோட லைஃப் பற்றி நீ பேசுகிற அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன என்னோடய லைஃப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரணும். நான் ஒரு 6 இயர்ஸாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஸ்டார்டட் வித் 2018 2024 வரைக்கும் பிளாக் செயின் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கடந்த February மாதம் வந்து எனக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு 7 months முன்னாடி தான் எனக்கு மறுபடியும் முன்னாடி ஒரு வாட்டி வேலை போச்சு. அதில் வந்து நான் இன்னொரு கம்பெனி போனேன். அங்கேருந்து எனக்கு வேலை போன ஒரு சூழ்நிலை வந்ததுனால எனக்கு வந்து பர்சனலாக என்னுடைய ஸ்கில்ஸில் வந்து டவுட் வந்துடுச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்னாலே என்னால் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம ரோலில் போக முடியுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் எப்படி என்னை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. லைக் டு ஸ்டார்ட் அ நியூ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் ஒரு 2 ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவங்களோட டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி ஒர்க் பண்ணுறதுக்காக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சாலும் என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து வாஸ் டெட். அது வந்து ஆல்மோஸ்ட் 0க்கு வந்ததுனால என்னால் ஸ்பெசிஃபிக்காக மறுபடியும் எதையும் பெருசாக பண்ண முடியல. அண்ட் லைக் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் என்ன தான் இருந்தாலும், உங்களை எவ்வளோ தான் எல்லோரும் ட்ரஸ்ட் பண்ணாலும் கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்குது, உங்களால் பண்ண முடியலன்னா அவங்க எல்லாருமே மூவ் ஆன் ஆவாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு. அண்ட் this 6 months have been என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கும் சுமித்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னா, நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது எனக்கு தெரிஞ்சு எனக்கு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் மேலே எனக்கு எப்போ ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 டைமில் சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து நான் ஐ யூஸ் டு சிங் சாங்ஸ் இன் மை காலேஜ்லலாம் அப்போது பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்போது ஐ யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ட்ரைங் அ லாட் ஃபார் கெட்டிங் இன்டூ ஏதாவது ஒரு மீடியா சைட்டில் வந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் கெட்டிங் இன்டூ. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு சாங் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் இந்த ஜல்லிக்கட்டு டைமில் பேசின மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். இதெல்லாம் வந்து வாஸ் வித் டிஃப்ரெண்ட் வீடியோ சேனல்ஸில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வீடியோவை நான் பார்த்தேன். சுமந்தோட இந்த லைஃப் அதுவும் எனக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ 2017 ஆரம்பிச்சு இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த 8 வருஷம் யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது, எப்போது நான் வீடியோ பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் வித் ஏதாவது ஒரு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப் கேமராலேயோ இல்லை ஒரு வெப்கேம் வச்சோ ரெக்கார்ட் பண்ண தான் ஆரம்பிப்பேன். பட் ஐ நெவர் காட் த கான்ஃபிடென்ஸ் டு போஸ்ட் இட். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து போஸ்ட் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸே இருந்தது கிடையாது. எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி நீங்கள் காலையில் நான் வந்து சுமித் பற்றி படிக்கும்போது நான் ஒரு கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எப்போலேருந்து பார்த்திங்கன்னா, நீரஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின் அடித்தார்ல, அப்போலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பெருசாக அத்லெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. ஐ ஃபாலோ கிரிக்கெட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் என்ன கிரிக்கெட் நடந்தாலும் அதோட ஹைலைட்ஸ் வச்சு பார்க்குற ஒரு டைப் நான். பட் அத்லெட்டிக்ஸ் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணது கிடையாது.
ஒலிம்பிக்ஸ் அப்போ தான் வினேஷ் போகத் ஒவ்வொரு வாட்டி ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது மட்டும் இந்த ரெஸ்லிங் வந்து ரெஸ்லிங் இஸ் அனதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஸ்போர்ட் வந்து ரெஸ்லிங். அதுவும் நம்ம வந்து இந்த மேட் ரெஸ்லிங்லாம் இல்லாமல் இந்த WWE அந்த மாதிரி அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் ரெஸ்லிங் நடக்கும்போதும் அதை வந்து எப்படியாவது பார்த்துருவேன். ஸோ யோகேஸ்வர் தத் வின் பண்ண டைம்ஸாக இருக்கட்டும், இல்லை சாக்ஷி மாலிக் வின் பண்ண டைம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் லைவில் பார்த்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் வினேஷ் போகத் இந்த வாட்டி வின் பண்ணும்போதும் அதையுமே லைவில் பார்த்துட்டு இருந்தேன். அது அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது ஐ வாஸ் லைக், எனக்கு ஒரு பெரிய டெவஸ்டேஷன் தான் இருந்துச்சு. ஒருவேளை வினேஷ் போகத் வந்து அதில் மட்டும் கோல்டு அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கே நான் வந்து எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கலாம். அதுலேருந்து ஓகே அப்படின்னு பார்க்கும்போது இவரோட இன்டர்வியூ ஆஃப்டர் நீரஜ் பண்ண பிறகு சுமித்தோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி நானும் இது பேராஒலிம்பிக்ஸில் வந்து இது பண்ணிடுவேன். பேராஒலிம்பிக்ஸ் வந்து இவ்வளோ வருஷம் வந்து எனக்கு பேராஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது கூட எனக்கு பெருசாக தெரியாது. ஐ திங்க் மாரியப்பன் தங்கவேலு போன வாட்டி அவர் அந்த வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு பேராஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்டு இதில் வந்து சுமித் ஓட அந்த நீரஜ் சோப்ராவுக்கு அப்புறம் அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ ஒன்றில் வந்து எனக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு கண்டிப்பாக பார்த்தாகணும், அதை லைவில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். நேற்றுமே நான் வந்து ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் வேக்கப் ஃபார் அவர் அந்த த்ரோஸ் போடும்போது. அண்ட் சுமித் போட்டு முடித்த பிறகு காலையில் ஓகே சுமித் பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. சரி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி போய் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் லைஃப் படித்த உடனே வந்து இல்லை இவ்வளோ நாள் நம்ம இதை பற்றி பேசலை அண்டு இதை ஸ்டார்ட் பண்ணல அதெல்லாம் விட்டேன். சுமித்தோட லைஃப் கேன் மேக் a huge difference in பீப்புள்ஸ் லைஃப். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து அப்பப்போ யாராவது சொல்லிடணும். இது கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து நான் ஏன் பேசணும் அப்படின்னா, எனக்கு வந்து திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி எப்போல்லாம் நான் வந்து டவுன் ஆகிறனோ அப்போல்லாம் இந்த வீடியோவை திரும்பி பார்த்து ரிஃப்ளெக்ஷன் வீடியோவாக பாரு, இந்த மாதிரி ஒரு டைமில் அந்த டைமில் வந்து இப்படி ஒரு வீடியோ, இப்படி ஒரு மனுஷன் இருந்தான், இந்த ஒரு மனுஷனோட இந்த வாழ்க்கையை படிக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அது வந்து அது அவர் ஜெயிச்சாரும் அது வந்து நம்ம ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும்ல. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ விச் ஐ எம் போஸ்டிங் ஆன்லைன் வித் மை ஃபேஸ் ஆன். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண எந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தாங்கனாலும் லைக் சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி பண்ணியிருப்பேன். பட் தோஸ் ஆர் நாட் லைக் அது ஃபுல்லாக நான் வந்து ஒரு இதுவாக லைக் இட்ஸ் லைக் 1 minute வீடியோ லைக் நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணோன்னா. பட் இந்த மாதிரி ஒரு இதை பற்றி ஒரு ஃபுல் விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணல. மேபி இதில் தப்பு இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் இதெல்லாம் போஸ்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து ஐ ஹாவ் என்னோடய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும். பட் ஐ ஹவ் நெவர் போஸ்டட். அதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்ததே இல்லை. இன்றைக்கி சுமித்தோட இந்த லைஃப் ஸ்டோரி எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸோட ஐம் கோயிங் டு போஸ்ட் திஸ் வீடியோ. அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, சுமித் மட்டும் இல்லை, இந்த பேராஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்புமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அந்த இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும், இல்லை வேறு யாருன்னா நிறைய பேசப்படாத ஒரு மனுஷரை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா, அவங்களோட லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டாக் அபவுட் தெம். அண்ட் ஆல்சோ தெரில எனக்கு, ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் டெக்கா இல்லை இன்சைட் டெக்கா அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே நான் ஒரு டைலமாவில் தான் இருக்கேன். அதோட ஒரு முடிவை நான் இன்னும் எடுக்கல. பட் நிறைய இந்த ஒரு 6 months டைம்ஸில் வந்து நிறைய காலேஜஸ் போயிட்டு டீச் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. குறிப்பாக எஸ்ஆர்எம்மில் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வடபழனியில் போயிட்டு நான் டீச் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு மீட் சம் பீப்புள் ஸ்டடிங் ஃப்ரம் காஞ்சிபுரம் எஸ்எஸ்கேவிலேருந்து. காஞ்சிபுரம் நான் பிறந்த ஊர். அண்ட் அங்கே அந்த மாதிரி அந்த பசங்களை பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி அவங்க பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்.
என்னோட லைஃப் அப்டேட்ஸுமே தொடர்ந்து ஐ வில் கிவ் இட் ஆன் வீடியோஸ். அண்ட் ஐ திங்க் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்களும் ஏதாவது உங்களோட லைஃப்பில் ஒரு இப்போ நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கலாம். நான் என்னோடய ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2015 அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு சுமித் எந்த ஒரு நிலைமையில் இருந்துருவார்ல, லைக் அந்த அடுத்த ஒரு அந்த இதுக்கு போகிற வரைக்கும் அவரோட லைஃப்பும் ஒரு நரகமாக தான் போயிருக்கும். அதை பற்றி யோசிக்க கூட பயமாக இருக்குது. உங்களோட லைஃப்பில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். மேபி யூ வாண்டட் டு டூ சம்திங், பட் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னா உங்களை விட்டு போயிருக்கலாம். இல்லை உங்களோட லைஃபோட கெரியரில் வந்து யூஆர் ஃபேஸிங் ஃபெயிலியர்ஸ் பேக் டு பேக். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட். யூ ஆர் நாட் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்ட்ரகிளிங் இன் திஸ் வேர்ல்ட். எவ்ரி ஒன் நீட் டு ஸ்ட்ரகிள் டு கெட் த்ரூ த பாத். அதுதான் இந்த கெட் த்ரூ த லைனுக்கு வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஆகணும். அண்ட் நீங்களும் ஒரு நாள் சுமித் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதை மட்டும் நம்பி உங்கள் உழைப்பை மட்டும் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்த ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் இன்னொரு பர்சனை பற்றியோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷனன் கிருபானந்தன். நன்றி.